பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பில் அறிவிப்பு. மன்னாரில் ராணுவ வீரர்கள் 25 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் வெளிவிவகார அமைச்சர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் உச்சநீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 23ஆம் தேதிக்கு முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் பெரியமடு பகுதியில் ராணுவ பயிற்சி முகாம் ஒன்றை சேர்ந்த 25 ராணுவ வீரர்கள் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேற்று முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய்கள் சிலர் திடீர் சுகவீனம் அடைந்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து ராணுவ வீரர்கள் 25 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் அங்கோடை தேசிய தொற்று நோய் தடுப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. எனினும் தற்போது காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக நியமிக்கப்பட்ட வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஹேரத் 2000 ஆண்டு முதல் கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் சமீபத்தில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத் முன்னர் கலாச்சார விவகாரங்கள் மற்றும் தேசிய மரபுரிமை அமைச்சராகவும் பணியாற்றியதுடன் அமைச்சர் ஹேரத் கலனி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை விஞ்ஞான பட்டம் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை தெரியப்படுத்தியுள்ளார். அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் பிப்ரவரி 27ஆம் தேதி மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.